நல்லா பிரியாணி கொதிக்க கொதிக்க சூப்பராக வந்திருக்கு. சூடான பிரியாணி, சில்லுன்னு தயிர் பச்சடி வச்சுக்கலாம். அப்படியே பாருங்கள், பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு பீஸு. சாப்பிடுவா. வணக்கம், நான் தான் உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நிறைய பேர் இந்த கோர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எடிட்டிங் இல்லாத ஒரு வீடியோ. ஸோ ஆரம்பிக்கலாம் வாங்க. எப்பவுமே ஒன்று வச்சுங்க, நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற லிஸ்ட்டு படி எல்லாத்தையும் நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரியா? இப்போ அரிசியை ஊற வச்சுட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, 1 கிலோ சிக்கன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் A to Z எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வைக்கிற ப்ராசஸ்க்கு வரணும். இதுக்கெல்லாம் ஒரு 1/2 hour எடுக்கும். இப்போ நம்ம 1 கிலோ சமைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக 1 கிலோ அரிசி நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் 3.5 முறை தண்ணி எடுத்து பாத்திரத்தில் வச்சிடலாம். பொதுவாக பிரியாணிக்கு என்ன தண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்களால் எந்த தண்ணியெல்லாம் குடிக்க முடியுமோ அந்த தண்ணியெல்லாம் பயன்படுத்தலாம். உங்களால் குடிக்க முடியாத தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. ஃபுல்லாக ஒரு எடுத்துருக்கேன் தண்ணி. இந்த மாதிரி 3.5 தண்ணி, 1 2 ஓகே 3 அழகானு 3.5 சரியா? 3.5 தண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பை மூடிடுறோம். இன்னும் எந்த அடுப்பும் பற்ற வைக்கல. இப்போ இன்னும் எந்த அடுப்பும் பற்ற வைக்கல. 300 கிராம் கடலை எண்ணெய் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஏன் ஆயில் சூடு பண்ண வேண்டாம்னா, பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட போகிறோம், அடி பிடிச்சிரும். ஸோ என்ன பண்ண வேண்டாம், பூண்டை போடுறதா இருந்தால் எண்ணெயை சூடு பண்ணாமே போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1 கிராம் அல்லது 1.5 கிராம் வரைக்கும் கிராம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் 1.5 கிராம் எடுத்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த கிராம்பு கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் நான் 1 கிராம் எடுத்திருக்கேன். சரியா? நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிராம்பாக இருந்தால் ஒரே 1 கிராம் போதும். இதெல்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி தான் கிடைக்கிறது. ஸோ 1.5 எடுக்கலாம். இப்போதைக்கு நான் பவுட்ரு பண்ணல 1 கிலோங்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன். தோல் உரித்த பூண்டு, ஓகே, அது வந்து கிலோவுக்கு 150 கிராம். உரித்த உடனே எடை வச்சிங்கன்னா ஓகே. ஆனால் இப்போ என்ன, 180 கிராமாக எடுக்கணும். ஏன்னா தண்ணி எக்ஸஸாக ஊற்றி அரைச்சிருக்கும். 150 கிராம் பூண்டு அரைக்கணும்னா தண்ணி ஊற்றுறோம் இல்லையா? அப்போ அந்த தண்ணி ஒரு 30 கிராம் சேரும். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்கிறோம். ஸோ 180 கிராம்ஸ் நம்ம பிளான் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அரைச்ச பின்னாடி 150 கிராம் தோல் உரித்து அரைச்ச பூண்டு இப்போ சேர்த்துட்றோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ தான் அடுப்பே பற்ற வைக்க போகிறோம். அதே போல் இந்த அடுப்பையும் பற்ற வச்சிடலாம். ஓகே, அடுப்பும் பற்ற வச்சிட்டோம். இந்த பக்கம் மசாலா அடுப்பையும் பற்ற வச்சிட்டோம். சரிங்களா? இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம். இந்த கொதிக்கிறதுக்கு, இந்த மசாலா வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட கமர்ஷியல் அடுப்பு இல்லை, வீட்டு அடுப்பு. ஸோ இதில் ஒரு 15 நிமிஷம் எடுக்கும் பூண்டு வதங்க. இதுவே கொஞ்சம் கமர்ஷியல் அடுப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வதங்கிடும். ஹை ஃப்ளேமில், கமர்ஷியல் அடுப்பில் ஓவர் ஹை ஃப்ளேமில் வச்செல்லாம் வதக்கக்கூடாது, தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். 9 நிமிஷத்தில் பாருங்கள், அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வந்துட்டு கம 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 கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சேர்க்க வேண்டியது தோல் உரித்து அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி. 100 கிராம் 1 கிலோவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சதுனால 130 கிராமாக எடுத்துருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட அடி பிடிக்கக்கூடாதுங்க, நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த இஞ்சி போட்டோம் இல்லையா, இஞ்சி ஒரு 46 சேர்த்துருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் அதுவும் வதங்கிடும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். 45க்கு போட்டோம், 45 46 போட்டோம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இஞ்சி பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடி பிடிக்காமல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரியாணி வாசனை உங்களுக்கு இப்போயே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வீடே அப்படியே கம கமன்னு அந்த இஞ்சி பூண்டு வாசத்தில் நல்லா ஃபில் ஆகிருக்கு.
அது நீங்கள் குக் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே நின்று சமைச்சிக்கிட்டே இருக்கணும். பிரியாணி சமைக்கிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆகுனா 1.25 மணி நேரம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், வேறு எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது. சரியா? இப்போ நல்லா இஞ்சி பூண்டுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கமன்னு வாசனை வந்துருச்சு. இந்த நேரத்தில் தக்காளி 250 கிராம், வெங்காயம் 300 கிராம், கொத்தமல்லி புதினா 10 கிராம். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம் ஒன்றாவே. தக்காளி 250 கிராம், வெங்காயம் 300 கிராம், கொத்தமல்லி புதினா 10 கிராம். இப்போ இதெல்லாம் ஒரு கிரேவி பதத்துக்கு மாறணும், அது வரையும் நீங்கள் வதக்கிக்கலாம். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிறதுங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் இப்போ சேர்த்துருக்கோம், 51 11:51க்கு சேர்த்துருக்குறோம். இது எவ்வளோ நேரத்தில் கிரேவியாக கரையுதுன்னு பார்ப்போம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? உலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெங்காயம் தக்காளி கொட்டுற ஸ்டேஜுக்குள்ளேயே உலை கொதிச்சிருச்சு. இது கொதிச்சுட்டே இருக்கணுமானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பாருமா. ஓகே, கொதிக்குதா? இந்த நேரத்தில் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம். ஃபுல் சிம் பண்ணிட்டோம், அது அப்படியே மெயின்டைன் ஆகட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஒரு 3/4 பதம் வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ 56, ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்தில் கிரேவியாக கரைஞ்சிரும். அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். கண்டினியூவாக கிண்டிகிட்டே இருக்கணுமானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ ஈரப்பதம் இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படி கூட கிண்டலாம். ஆனால் இஞ்சி பூண்டு போட்டால் மட்டும் கைவிடாமல் கண்டினியூவாக ஒரு 15 நிமிஷம் எடுக்கும். அது வரையும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். 12:03, ஒரு 13 நிமிஷங்கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. சரியா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள், எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி சக்தி தனி மிளகாய்த்தூள். ஏன் சக்தின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் சக்தி மிளகாய்த்தூள் பயன்படுத்தினா மட்டும்தான் பிரியாணி கலர் வரும். இப்போதைக்கு வேறு எந்த பிராண்டும் அந்த ரேஞ்சில் இல்லை. ஓகே, அப்போ உங்களுக்கு இதே மாதிரி அவுட்புட் வரணும்னா இதே பிராண்டை பயன்படுத்துங்க. சக்தி தனி மிளகாய்த்தூள் 10 கிராம் சேர்த்து நல்லா கலக்குங்க. செவப்பாக வரணும். அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கலாம். மிளகாத்தூள் வந்து இப்போ எண்ணெயோடு கலந்து நல்லா செவன்னு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1 கிலோவுக்கு 25 கிராம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொடுத்துருக்கிற தண்ணி அளவு, நான் சொல்லியிருக்கிற உப்பு பயன்படுத்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். நான் சொல்கிற உப்புனா இட அளவு சொல்கிறேன், 25 கிராம்ன்றது கரெக்டாக இருக்கும். எனி பிராண்ட், எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்ல கலர் வந்துருச்சு மசாலா. 100 கிராம் தயிர் 1 கிலோவுக்கு. சரியா? அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 100 கிராம் தயிரை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துங்க. கொஞ்சம் கூட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அடி பிடிக்காமல் இருக்கணும். அடி பிடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரியாணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும். நீங்கள் வதக்கும் போது அடிக்கடி பிடிக்க விட்டுட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து பிரியாணியில் ஏறிடும். ஸோ கூடுமான வரைக்கும் அடி பிடிக்காமல் வதக்குங்க. உங்களுக்கு அப்படி வதக்க வரலைன்னா ஸ்லோவாக வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க முடியலன்னா நிதானமாக கூட நீங்கள் வச்சு வதக்கிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் பிரியாணி நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துக்க போகிறது 1 கிலோ சிக்கன். சிக்கன் சாஃப்டாக வரணுன்னா நீங்கள் கோழி செலக்ட் பண்ணுறது எப்படி பண்ணணுன்னா, லைவ் வெயிட்டு ஒரு 1.5 கிலோ இருந்தால் போதும். 1.5 கிலோ கோழியை உயிரோடு வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு, ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு, இல்லை ஸ்கின்னோடு இருந்தாலும் மேலே இருக்கிற இதெல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டு 1 கிலோ தான் வரும். நீங்கள் 1.5 கிலோ கோழியை க்ளீன் பண்ணால் 150 அந்த மாதிரி வரும். 1 கிலோவுக்கு 300 கிராம் போயிடும் வேஸ்ட்டு. 1.5 கிலோவுக்கு 450 கிராம் வரைக்கும் போயிடும். என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி லெக் பீஸாக வேணால் லெக் பீஸாக, ஒரு பீஸாக போடுறீங்களா, சின்னதாக போடுறீங்களா, அது உங்கள் விருப்பம். 1 கிலோ கோழியில் லெக்கெல்லாம் முழுசாகவும் பேக் பீஸ் எல்லாம் 2 கட் பண்ணி போட சொல்லியிருக்கேன். டைஸ் பீஸில் 2 லெக் பீஸில் முழுசாக போட சொல்லியிருக்கேன். நெஞ்சு பீஸையும் ரெக்க பீஸையும் பிரியாணிக்கும் எடுக்காதீங்க. ஓகே, வீட்டில் செஞ்சுட்டு நிறைய பேர் எனக்கு சொல்கிறது, ஆனால் சிக்கன் ஹார்டாக வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடையில் எனக்கு லெக்கு டைஸாக கொடுங்கன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிக்கிங்க, இந்த ப்ராப்ளமே வராது. 1.5 கிலோ தான் இருக்கணும் ஒரு கோழி. அந்த மாதிரி கோழியாக இருக்கணும். அதிகபட்சம் 2 கிலோ வரைக்கும் போகலாம். நான் எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு கோழி வந்து மசாலாவில் வேகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த கலர் வந்தால் பிடிக்குமோ அந்த கலர் வர வரைக்கும் வதக்கிங்க. சாப்பிடும்போது இந்த கலரில் சிக்கன் இருந்தால் எனக்கு பிடிக்கும்னு ஒன்று தோணும்ல, அது மேலே வருதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள்,
இப்போ மேலே இந்த கோழியோட கலர் எப்படி வந்தால் உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அது வரைக்கும் வதக்கிங்க. இதுக்கு ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் எடுக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு அரிசி எடுத்துருக்கீங்கன்னா அதில் பாதி தண்ணியை மசாலாவில் சேர்க்கணும். சரியா? சுடு தண்ணியாக இருக்குது, இது பிளாஸ்டிக் கப்பாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1/2 கப்பு எவ்வளோ பிடிக்குதுங்கிறத பார்த்துக்கிறேன். இந்த 1/2 கப்பு பச்சை தண்ணியை நான் எடை வச்சு பார்த்துக்கிறேன், அளவு பார்த்துக்கிறேன். இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 கப்பு வருது. சரியா? 1 பங்கு அரிசி எடுத்திங்கன்னா அதில் 1/2 பங்கு தண்ணி. இப்போ நம்ம சூடு பண்ணியிருக்கிற தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். இங்கே வாங்க, உலை கொதிக்குது. 1 கப்பு அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 1/2 கப்பு சுடு தண்ணி இப்போது சேர்த்துட்றேன். 1க்கு 1/2. மறுபடியும் சொல்கிறேன், 1க்கு 1/2. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போது நீங்கள் கொடுத்த தண்ணி அளவு சரியாக தப்பான்னு எப்படி பார்க்கணுன்னா, 1க்கு 1/2 தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த எல்லா பீஸும் முங்கி இருக்காங்கிறத பார்த்துக்கணும். பாருங்கள், எல்லா பீஸும் கரெக்டாக முங்கியிருக்கு. சரியா? இதுக்கு அடுத்து உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டியது லெமன் ஜூஸ் இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் பழமாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல பெரிய சைஸ் பழமாக நான் லெமன் ஜூஸை சேர்க்குறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துங்க. லெமன் ஜூஸ் மஸ்ட்டு. கண்டிப்பாக எலுமிச்சை பழச்சாறு போடணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும், நீண்ட நேரம் கெடாமலும் இருக்கும். கலந்து விட்டுக்கலாம். இப்போ வீட்டில் சமைக்கிறவங்களுக்கான முக்கியமான டிப்ஸ். ஓகே, வீட்டில் நீங்கள் பிரியாணி சமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, பிரியாணி பண்ணும்போதெல்லாம் அடி பிடிச்சிரும் இல்லை, அந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருந்து தம் போடுறது எப்படின்னா, எல்லாம் பிரியாணி அரிசி வடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த மாதிரி அடுப்பை இறக்கிட்டு தோசை தவா ஒன்று, இதுக்கு அப்புறம் யூஸே ஆகாது, அந்த மாதிரி இருக்கிற தோசை தவாவை இதில் வைங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் தோசையெல்லாம் வராது. இந்த மாஸ்கால் எங்கள் வீட்டு தோசை தவா போச்சு அப்படின்னு என்னை யாரும் திட்டக்கூடாது. சரியா? அதனால் இப்போ கல் வச்சுட்டு கல் மேலே இந்த மசாலா சட்டியை வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன முக்கியமாக கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் சூடாகி இந்த மசாலாவில் இருக்கிற இந்த பாத்திரத்தில் இருக்கிற மசாலா எல்லாமே கொதிக்கணும். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 12:15 மணி ஆகுது. ஓகே, 12:15 மணி ஆகுது. இப்போ கல் மேலே பாத்திரத்தை வச்சுருக்கோம். இந்த பாத்திரம் நல்லா மசாலா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சைடெல்லாம் வலிச்சு விட்ருங்க. ஒன்ஸ் நீங்கள் எலுமிச்சை பழம் போட்டுட்டிங்கன்னா, ஃபுல்லாக போட்டு மூடக்கூடாது, 3/4 பாகம் தான் மூடி வைக்கணும். லெமன் ஊற்றுற பின்னாடி மசாலா ஃபுல்லாக போட்டு மூடினீங்கன்னா கொதிக்கும் போது கசப்பு வந்துடும். ஸோ 3/4 மூடி வைங்க. மசாலா கொதிச்சா தான் அரிசி வடிக்க போகணும். அது வரைக்கும் ரெஸ்ட். 12:20 ஆயிருக்கு. லாஸ்ட்டு உங்கள் 12:15க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணோம். மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதுவும் எல்லா பக்கமும் கொதிக்கலை, சென்டரில் மட்டும்தான் கொதிக்குது. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ இதை தொடர்ந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்குது. இந்த மசாலா கண்டினியூவாக ஹை ஃப்ளேம்லேயே இருக்குது. அப்படியே இருக்கட்டும். நம்ம சோறு வடிக்க போகலாம். உலை கொதிக்குது. சரியா? சிக்கன் போட்டோம், அளவு தண்ணி கொடுத்தோம், லெமன் ஊற்றணும், தோசைக்கல் வச்சோம், ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், கொதிக்குது. இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் உலையில் உப்பு போடணும். முன்கூட்டியே உப்பெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. 1 கிலோவுக்கு 50 கிராம் உலையில் இப்போ நான் உப்பு சேர்க்க போகிறேன். கிலோவுக்கு 50 கிராம் உப்பு போட்ட பின்னாடி மூடி வைங்க. உப்போடு சேர்ந்து தண்ணி கொதிக்கணும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிக்கலாம். ஓகே, இந்த நேரத்தில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, ரைஸை பிணையக்கூடாது. இப்போ போய் கழுவக்கூடாது. மொதல் அரிசி ஊற வச்சுக்க பாருங்கள், அப்பயே 2-3 தண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ போய் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். சரியா? இப்போ அதை அப்படியே ஒரு பூவை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தணும். இப்போ உலை கொதிக்கிறது. உலை நல்லா கொதிக்குதுங்க. 3 பங்கு சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. மொத்தம் 3.5 பங்கு தண்ணி வச்சோம். 1/2 பங்கு மசாலாவில் சேர்த்துட்டோம், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் உப்பு போட்டோம். உப்பு போட்ட 3 பங்கு தண்ணியில் அரிசியை சேர்க்குறோம். இந்த அரிசியில் கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இருந்தால் பயப்பட வேண்டாம், ஒன்றும் செய்யாது. பாத்திரத்தோட பாட்டமை போட்டு குத்தாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சரியா? அரிசியை கொட்டின உடனே நீங்கள் கவனிக்க வேண்டியது, சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அந்த கொஞ்சங்கிறது என்னென்னா,
குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 லிட்டர், அதிகபட்சம் ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது அரிசி கொட்ட உடனே பண்ணணும். அரிசி கொட்டின உடனே பண்ணிங்கன்னா அந்த தண்ணியில் கஞ்சி இருக்காது. ஸோ மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளோட நோக்கம் என்ன? வடி பிரியாணி பண்ணுறது. வடி பிரியாணி எதுக்காக பண்ணுறோம்? இந்த அரிசியில் இருக்கிற கஞ்சியெல்லாம் வெளியாக்குறதுக்காக தான் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு கடைசியாக வடித்த தண்ணி தூக்கிட்டு வந்து மேலே ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ஸ்டெப். இதுக்கு அடுத்து நீங்கள் உப்பு செக் பண்ணணும். ஓகே, உப்பு செக் பண்ணும்போது முதல்ல உலையில் பாருங்கள், உலையில் உப்பு நறுக்குன்னு இருக்கணும், கரிக்கும். ஓகே, அதுக்கடுத்து மசாலாவில் பாருங்கள், மசாலாலையும் உப்பு காரம் புளிப்பு அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குதுன்னு தோணுதுன்னா 3 முறை செக் பண்ணுங்கள் ஒவ்வொன்றத்தையும். இதை 3 முறை, இது 3 முறை, 3 முறையும் ஒரே ஒப்பீனியன் இருந்தால், ஒரே ஒரு ஒப்பீனியன் ஒரே மாதிரி இருக்குன்னா, மசாலாவில் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கிலோவுக்கு 1 கிராம் தூள் உப்பு, காரம் பத்தலைன்னா கிலோவுக்கு 1/2 கிராம் காரம் மிளகாத்தூள், லெமன் பத்தலைன்னா ஒரு 1/4 பீஸ் லெமன், இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் 99% அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நான் சொன்ன அளவுங்களாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால். இப்போ பாருங்கள், அப்படியே லைவில் தான் எடுக்கிறோம். உப்பு நான் பார்க்குறேன் உலையில் நறுக்கு நல்லா இருக்குது. நான் ஒரு 24 இருக்கும்போது போட்டேன், ஃபோனை காட்ட மறந்துட்டேன். இப்போ 26 ஆகிடுச்சு. மூடி வச்சிடுறேன். ஓகே, அது எப்போ வேகுதுங்கிறத பார்ப்போம். உலையில் உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால அடுத்து நான் மசாலாலாம் பார்க்குறேன். ஒருவேளை இதை கம்மியாக இருந்தால் உடனே அட்ஜஸ்ட் பண்ணாதுங்க. இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சரியா? இதை வாஷ் பண்ணிக்கலாம். உப்பு பார்க்கும்போது எண்ணெயை நல்லா தள்ளி விட்டுட்டு வெறும் மசாலாவாக எடுத்து பாருங்கள். உப்பு காரம் புளிப்பு 3மே நல்லா நறுக்குன்னு இருக்குது. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா நான் சொன்ன மாதிரி தூள் உப்பு 1 கிராம் போட்டுக்கலாம். அதே போல் மிளகாத்தூள் காரம் 1/2 கிராம் போட்டுக்கலாம். புளிப்பு குறைஞ்சா ஒரு 1/4 லெமன் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. சோறு வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். இப்போ டைம் பாருங்கள், 12:30. நம்ம ஒரு 26க்கு போட்டோம், 24க்கு போட்டோம். ஒரு 6 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே வாங்க. அரிசி நம்ம கோல்டன் கிரைன் அப்படின்ற ஒரு பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ரைஸ் நல்லா நீண்டு வந்துருச்சு. இதை எடுத்து இப்படி உடைச்சிங்கன்னா உள்ளே நறுக்குன்னு ஒரு அரிசி இருக்கணும். உடைக்கிறத விட லாங் ஷாட் வைங்க. உடைக்கிறத விட கடித்து பாருங்கள். கடித்தா உள்ளே லேசாக ரவை மாதிரி அரிசி இருந்தால் போதும். மீதியெல்லாம் சாதமாக மாறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுப்பை அணைச்சிட்டேன், தூக்கி வடிக்க போகிறேன். பாத்திரம் நல்லா பெருசாக இருக்கணும். இப்போ வீடுங்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகே, தண்ணி எடுத்துகிட்டு இதை நான் கொட்டுறேன். சரியா? இதுக்கு நீங்கள் எந்த தண்ணி பயன்படுத்தணும்? வடித்த தண்ணியை பயன்படுத்திக்கிறங்க. எடுத்து வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. ஏன்னா எடுத்து வச்ச தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை மேலே பயன்படுத்த தேவைன்னா அதை தான் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். இந்த வடித்த சோறை இங்கே வச்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக இங்கே கொட்டாங்குச்சி கொளுத்த முடியாது. கொளுத்துனா என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா இது கத்தும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இதை வடித்து அதிகபட்சம் 1 நிமிஷம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற அடுப்பை பற்ற வச்சிடுறேன். இந்த கொட்டாங்குச்சி கொடுங்க. இப்போ நான் இந்த கொட்டாங்குச்சியை கொஞ்சம் கொளுத்திக்கிறேன். சரியா? சாரி, இதை நீங்கள் பண்ணணுங்கிறது இல்லை, முன்னாடியே கூட நீங்கள் கொளுத்தி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அல்லது நீங்கள் இது இருக்கு இல்லையா, சார்கோல் தந்தூரி பண்ணுறதுக்கெலாம் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நெருப்பு இருந்தால் பயன்படுத்துங்க. திரும்பியும் சொல்கிறேன், வடித்த தண்ணியை தூக்கி மேலெல்லாம் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் வராது. கொட்டாங்குச்சி இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் அரிசி ரெடி ஆகிடுச்சு. கொண்டு போய் கொட்ட போகிறேன். அரிசி கொட்டும்போது மசாலா கண்டிப்பாக கொதிச்சிட்டு இருக்கணும், இல்லைன்னா பிரியாணி தம் ஆகாது. இது எல்லாமே 1லேருந்து அதிகபட்சம் 2 நிமிஷத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடணும். இப்போ நான் ஒரு
60 to 70% வெந்த அரிசி இது. ஓகே, உள்ளே லேசாக ரவை மாதிரி இருந்தால் போதும். மீது எல்லாத்தையும் வேக வச்சுருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலே அரிசி இருக்குது, கீழே தான் மசாலா இருக்குது. சைட்லேருந்து இப்படி தள்ளி விடுங்க, 4 பக்கமும் இப்படி தள்ளிவிட்டு அதே போல் சென்ட்ரலையும் தள்ளி விடுங்க. சரியா? தள்ளி விட்டுட்டு இப்படி நகர்த்தி பாருங்கள். நகர்த்தி பார்த்தா தண்ணி எவ்வளோ வருங்க, அரிசி பாருங்கள், அரிசிக்கு கீழே தண்ணி இருக்குது. ஓகே, அரிசிக்கு கீழே தண்ணி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஆயில் வெளியே வர மாதிரி வடித்து வச்சுருக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை லைட்டாக சேருங்க. எல்லா தண்ணியும் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த எண்ணெய் மேலே வர அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரைஸு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரம் பிரியாணியோட கலரும் நல்லாயிருக்கும். ரெடி பண்ணிட்டோம். லேசாக அங்கங்கே கொதிக்குது, மூடியே போட்டுக்கிறோம். இப்போ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எரிஞ்சிட்டு இருக்க கொட்டாங்குச்சியை நல்லா சேஃப்டியாக எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அல்லது இது நீங்கள் வெளியே கொளுத்தி கொண்டு வந்துடுறது நல்லது. எனக்கு ஓரளவுக்கு பழக்கம் இருக்குங்கிறதுனால நான் இந்த இடத்துல கொளுத்துறேன். இப்போ பாருங்கள் 12:36 ஆகுது. நான் இன்னும் சிம் பண்ணலை. ஏன் சிம் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஹைலே இருக்குது. நான் ஏன் சிம் பண்ணலைன்னா, மசாலா கொதித்து, அரிசி கொதித்து, அது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் கொதித்து, அதுக்கப்புறம் ஆவி வரணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் இப்போயே சிம் பண்ணிட்டீங்கன்னா தம் ஒழுங்காக ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். 36 போட்டோம். 36 எவ்வளோ நேரத்தில் ஆவி வருதுன்னு காமிச்சிட்டு நான் உங்களுக்கு சிம் பண்ணிடுறேன். பாருங்கள், மேலே நல்லா கொட்டாங்குச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் லேசாக இந்த இடத்துலலாம் ஆவி ரிலீஸ் ஆகுறது லைட்டாக. எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12:44. ஸோ இது இங்கெல்லாம் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணுறேன். இந்த பக்கம் அடுப்பை சிம் பண்ணிட்டோம். சிம் பண்ணிவிட்டு நம்ம வைக்க வேண்டிய டைமிங் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ். ஓகே, 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து அடுப்பை அணைச்சிக்கலாம். நம்ம அலாரம் செட் பண்ணியிருந்தோம். இன்னொரு 59 செகண்ட் இருக்குது. சரியா? இந்த 59 செகண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எப்போ அலாரம் அடிக்கிறதோ அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. மறுபடியும் 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அலாரம் அடிச்சிருச்சு. ஓகே, அலாரம் அடிச்சிருச்சு. அடுப்பை அணைச்சிட்றேன். அடுப்பை அணைச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அக்யூரேட்டாக பார்க்கணுங்கிறதுல ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஓவராலாக டைம் முடிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுடுது. பாருங்கள், சுத்தமாக எடுத்துட்டோம். பொறுமையாக சுற்றி ஆவி வருது. சைடை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுதா? கீழே அடிக்கடி பிடிக்கல, தண்ணி இல்லை. இப்போ ரைஸை வந்து உடச்சி காட்டுறேன். மேலே நீங்கள் வீட்டு அடுப்புலேயே பண்ணாலுமே எப்படி ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். சிக்கனோட லெக் பீஸ், இது வந்து பேக் பீஸ். ஓகே, அழகாக வந்திருக்கு. இதை நீங்கள் உடனே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை. 1/2 hour ரெஸ்ட்டு விட்டுட்டு, ஓகே, 1/2 hour அப்படியே மூடி ரெஸ்ட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணால் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். அடியில் தான் மசாலா இருக்கும். நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். 4850 கிராம் வருது. ஸோ 1 கிலோ சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் எவ்வளோ வருது பாருங்கள். 4850 கிராம் வருது. நீங்கள் இந்த 350 கூட விட்டுருங்க. ஏன்னா நம்ம அரிசி எடுக்கிற பதம், தண்ணி கொடுக்குற விதம், இதிலெல்லாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் வெயிட் முன்ன பின்ன போகும். ஸோ சேஃப் லைன் 4500, அதை மைண்டில் வச்சுங்க. அதை வச்சு நம்ம ரேஷியோ ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ மிக்சிங் பார்த்துடலாம்.
வாங்க 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 வாங்க. நல்லா பிரியாணி கொதிக்க கொதிக்க சூப்பராக வந்திருக்கு. நம்ம நல்ல மசாலாலாம் வதக்கிட்டோம். லெக் பீஸ்லாம் பாருங்கள், இடமே இல்லை வைக்க. இதுக்கு தான் சொன்னேன், வடி பிரியாணினா ஒரு 7 லிட்ரு பாத்திரமாச்சும் இருந்தால் நல்லது. சமைக்கிறது ஈஸி தான். இதே நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இப்படியே வச்சு நிற்க முடியுமா ஓப்பனில்? மூடி வைக்கணும்ல. அதுக்கு தான் 7.5 லிட்ரு பாத்திரம் கரெக்டாக இருக்கும். இப்போது பிரியாணி சாப்பிடலாம். சூடான சூடான பிரியாணி, சில்லுன்னு தயிர் பச்சடி வச்சுக்கலாம். பிரியாணி சுட சுட சாப்பிடுவோமா? பீஸ் பாருங்கள், அந்த பக்கம் வரத ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பாருங்கள், பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு பீஸு. இந்த பீஸோட ரைஸு சாப்பிடுவா. உப்பு காரம் புளிப்பு எல்லோரும் நறுக்குன்னு இருக்குது. கடல் எண்ணெயோட வாசத்தோடு இந்த சிக்கன் பிரியாணி அட்டகாசமாக வந்திருக்கு. லுக் வைஸும் நல்லாயிருக்கு, சேம் டைம் டேஸ்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.